வணக்கம் மக்கள்ஸ். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மக்கள் மனசை எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கி இருக்குன்றத கமல் என்னத்துக்கு புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் அவருடைய கொள்கை என்னன்றது கேட்கறத விட மக்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் என்ன நடக்குதுன்றது கேட்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சாரத்துக்கு போனார். அங்கே நடந்த கூத்தை நீங்களே பாருங்க. உங்களுக்கு அறிவிக்கப்படும் திட்டங்கள் அறிவிக்கப்படும். அவற்றை ஒரு சில சமூக ஆர்வலர்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து மக்கள் மனசை சமூக பிரச்சனையிலிருந்து திசை திருப்புதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். இந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட செவி சேர்க்காத கமல் இன்னைக்கு கண்டிப்பாக உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கமலோட தேர்தல் பிரச்சாரம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஆரம்பிச்சிச்சு. நிறைய இடத்துல நிறைய மக்கள் பயங்கரமான ஆதரவு கொடுத்துட்டு வந்திருந்தாலும் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஒரு சில மக்கள் கேள்விகளை எழுப்பி இந்த பிரச்சாரத்தை திசை திருப்புற மாதிரி நடந்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த தேர்தல் பிரச்சாரம்ன்றது அடுத்த 5 வருஷத்துக்கான மக்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்க போற ஒரு முக்கியமான கட்டம். ஆனா ஒரு சில மக்கள் அவங்களுடைய பொறுப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறது உண்மையிலே வருத்தமா தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழுத்துங்க, தட்டுங்க, தூக்குங்க. நன்றி.